ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். ஒரு சப்ளை ஆனது எங்கே தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹை ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஹை ரேஞ்சுடைய ஒரு லாங் விக் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை கடைசியாக இருக்கக்கூடிய கேண்டில்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல தான் நம்மளுடைய சப்ளை ஜோன் ஆனது ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்து டிமாண்ட் ஆனது ஸ்விங்கோடைய லோ பொசிஷன். இந்த லோ பொசிஷனில் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு டிமாண்ட் ஆனது ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா திரும்ப மேலே பிரேக் அவுட் நடக்கக்குள்ளேயோ இல்லை புல் பேக் நடக்கக்குள்ளேயோ இந்த சப்ளை டிமாண்ட் ஆனது கரண்ட் மார்க்கெட்டுக்கு இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் ஏற்கனவே இந்த டிமாண்ட் ஜோன் இருந்தது கரண்ட் மார்க்கெட்டுக்கு சப்ளைவை மாறிடும். ஓகேங்களா? இப்போ சப்ளைவை கட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கரண்ட் மார்க்கெட்டுக்கு சப்ளைவே இருந்த மார்க்கெட் டிமாண்டாக மாறிடும். இப்போ இங்கே டிமாண்டாக மார்க்கெட் மாறினதுனால இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டேஷனே இருந்திருக்கு. இங்கே டிமாண்ட் கிடைச்சதுமே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு சப்ளை டிமாண்டை நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு 2 ஹை இருக்குது. இந்த 2 ஹையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு சப்ளை ஜோனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே லாஸ்ட்டில் கடைசியாக ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இதுவுமே நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோன் தான். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுமே டிமாண்ட் ஜோன் தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்ச் ஹையாக இருக்கட்டும், ரேஞ்ச் லோவாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன். ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் ஜோன் வரக்குள்ளே பை பண்ண ரெடியாக இருங்க. பைக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கோ அதை பார்த்து பை பண்ணுங்கள். அதே போல் ஒரு செல் சைட் சப்ளை போகக்குள்ள சப்ளையில் எங்கே செல் என்ட்ரி கிடைக்குதோ அங்கே மட்டும் அந்த என்ட்ரி எடுங்க. சப்ளை வந்துருச்சின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது கூடவே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய என்ட்ரிஸ் இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 கன்ஃபர்மேஷன் அப்படின்னா 6 கன்ஃபர்மேஷனாக அது வேணும். ஓகேங்களா? இந்த 6 to 8 கன்ஃபர்மேஷன் இல்லாமல்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ சப்ளைனா என்ன டிமாண்ட்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.